இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குஜராத்தில் ஒரு மாமன்னரின் செயல் பலரின் பாராட்டுகளை பெற்று வருகிறது. இருந்துவிட ஒரு மாத குழந்தையுடன் மருமகள் தவித்துள்ளார். அவருக்கு வாழ்க்கை இருக்கும் என புரிந்து கொண்டு தன் நண்பரின் மகனுடன் 2வது திருமணம் செய்து வைத்துள்ளார். அந்த மாமன்னர் வழியனுப்பும் போது மாமனார் மருமகள் காட்சிகள் அவர்கள் அப்பா மகளாகவே மாறிவிட்டனர். எதை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. உல்லாசத்துக்கு இடையூறு பெண் குழந்தை கொலை. நெல்லையில் உல்லாசத்துக்கு இடையூறாக இருந்த குழந்தையை கொன்ற தாய் காதலர்களை போலீஸ் கைது செய்து மகாதேவன் குலத்தை சேர்ந்த பிருந்தாவுக்கு திருமணமாகி 2 வயதில் பெண் குழந்தை இருந்தது. பிருந்தாவுடன் லிங் செல்வன், முத்துச்சோழர், பெஞ்சமின் உல்லாசமாக இருந்தபோது குழந்தை தண்ணீர் கேட்கவே அடித்து கொலை செய்து கீழே விழுந்து இறந்ததாக பிறந்தா காதலர்கள் நாடகமாடியது தெரிந்ததால் கைது செய்யப்பட்டனர். அம்பையார் பேட்டில் கிரவுண்டில் ஓங்கி அடித்த ஜடேஜா. இதுவரை பூமியில் சோதித்த பேட்டை அம்பையர்கள் நடப்பு IPL கிரவுண்டிலேயே சோதிக்கின்றனர். நேற்றைய மேட்சில் ஜடேஜாவின் பேட்டை அம்பையார் சோதித்தது அனுமதிக்க மறுத்தார். உடனே ஜடேஜா பேட்டை கிரவுண்டில் 2க்கு 3 முறை அடித்து இப்போவோ ஓகேவா என அம்பையரிடம் நீட்டினார். ஆனால் அப்போதும் அம்பையார் அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து வீரர்களின் பேட்டை கிரவுண்டில் அம்பையர்கள் சோதித்து மாற்று சொல்வது சரி என நினைக்கிறீங்களா? செல்லத்தான் அள வச்சிட்டீங்களேடா. மேட்ச் பார்க்க வந்த நடிகை ஸ்ருதிஹாசன் ஆரம்பம் முதலே சிரித்து சந்தோஷமாக வைப்பு மோடியில் இருந்தார். அவரை பார்த்து ரசிகர்கள் குசியில் இருந்தனர். ஆனால் கடைசியில் CSK மேட்சை தோற்றவுடன் ஸ்ருதி சட்டென கண்ணீர் சிந்தினார். ஆனால் அதை வெளியில் தெரியாதபடி அவர் சமாளித்தாலும் கேமராவில் மாட்டிக்கொண்டார். இதனையடுத்து நெட்டிசன்கள் செல்லத்தை இப்படி அள வச்சிட்டீங்களே என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் வருகின்றனர். சேர்க்கை குறித்து பெரியார் பல்கலைக்கழக அறிவிப்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துறைகள் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகம் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் தருமபுரி ஆகியவற்றில் 2025-2026 கல்வி ஆண்டிற்கான மாணாக்கர்கள் சேர்க்கைக்காக பெரியார் பல்கலைக்கழகம் இணையதளமான www.periyaruniversity.ac.in என்ற இணையதளம் வழியாக இன்று ஏப்ரல் 25 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்திற்கான முழு விவரங்கள் மேற்கண்ட இணையத்தில் உள்ளன. ஏழு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புங்க. 7 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதற்காக IMD தெரிவித்துள்ளதுங்க. தஞ்சாவூர், திருவாரூர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் காலை 10 மணி வரை இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளதுங்க. அதேபோல் மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளதுங்க IMD. உங்கள் பகுதியில் மழை பெய்கிறதா? IPL பெஸ்ட் கேட்ச் இதுதான். நேற்றைய CSK தோல்விக்கு முக்கிய காரணம் லிஸ்ட் போட்டால் அதில் இருந்து சம்பவத்துக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும். அடித்து நொறுக்கி கொண்டிருந்த CSK-யின் டெவாட் பிரேவிஸை நம்ப முடியாத வகையில் கேட்ச் செய்து வெளியேற்றினார். SRHின் கமிந்து கண்டின் விமான நிலையத்திற்குள் பேருந்து சேவை. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்குள் இருந்து கீழாம்பாக்கம் மற்றும் அக்கரைக்கு செல்லக்கூடிய 7 மாநகர பேருந்து சேவை நேற்று தொடங்கியது. பேருந்து சேவையை அமைச்சர்கள் தாமு அன்பரசன், சிவசங்கர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை கீழாம்பாக்கத்திற்கு, 30 நிமிடங்களுக்கு ஒரு முறை அக்கரைக்கு பேருந்துகள் இயங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL அட்டகாசமான சாதனை படைத்த ஷமி. IPL தொடரில் சன்ரைஸ் வீரர் முகமது ஷமி புதிய சாதனை படைத்துள்ளார்.
சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் முதல் பந்திலேயே ஷேக் ரஷீத் அவர் அவுட் ஆக்கினார். தான் வீசிய முதல் பந்திலேயே அதிக முறை விக்கெட்டு வீழ்த்திய பட்டியலில் ஷமி 4 என்று முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு அடுத்த உமேஷ் யாதவ், போல்ட், பிரவீன்குமார், மலிங்கா, புவனேஷ்குமார், டிண்டா ஆகியோர் 3 முறை முதல் பந்திலே விக்கெட்டுக்கு எடுத்துள்ளார். அதிகமாக டீ காபி குடிப்பீங்களா? கவுனிங்க. லைட்டாக தலை வலிக்குது, வா டீ குடிப்போம் என சொல்லாத ஆட்களே கம்மிதான். ஒரு நாளைக்கு 3-5 கப் டீ அல்லது காபி குடிப்பது ஆண்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது என நிபுணர் கூறுகின்றனர். ஆனால் ஒரு அபாய எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு நாளைக்கு 400 மில்லிகிராம் அளவுக்கு அதிகமாக காஃபி எடுத்துக்கொண்டால் அதுக்கு நாளடைவில் அமைதியின்மை, தூக்கு இன்மை அதிகரிக்குமா? நீங்கள் மாதம் 1000 உதவித் தொகையை பெறும் 9.19 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் 6-12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்காக புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுகிறது. இதன் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதில் எத்தனை மாணவர்கள் பயனுடைந்தனர் என விவரத்தை உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதில் 4,93,659 பேர் மாணவிகளும் 4,25,340 மாணவர்களும் பயனடையதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் கால் பதிக்கும் ஜான்வி கபூர். பாலிவுட் சினிமாவை கலக்கி வரும் நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் விரைவில் கோலிவுட் சினிமாவிலும் அடியெடுத்து வைக்குள்ளார். அட்டகத்தி தினேஷை ஹீரோவாக வைத்து ரஞ்சி இயக்கி வரும் புதிய படத்தில் ஜான்வி கபூரை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாம். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஜான்வியை விரைவில் தமிழ் சினிமாவை பார்க்கலாம். KKR பஞ்சாப் வெற்றி வகை சூடப்போவது யார்? புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திலும் மற்றும் 7வது இடத்தில் இருக்கும் KKR ஆகிய அணிகள் இன்றிரவு 7:30 மணிக்கு பலப்பரீட்சை நடத்த உள்ளன. கொல்கத்தாவில் போட்டி நடப்பது KKR அணிக்கு சாதகம். அதே நேரம் பஞ்சாப் பேட்டிங், பவுலிங் இரண்டிலும் சிறப்பாக விளையாடி வருகிறது. முன்னாள் அணியை ஸ்ரேயஸ் பலிஜிபாரா ரகேனா தலைமையிலான அணி சொந்த மண்ணில் வெல்லுமா? கமெண்ட் பண்ணுங்க. விவசாயிகளுக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல். தென்னை மற்றும் பாக்குகளில் ஏற்படும் நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்திட வேளாண் துறையால் தெரிவிக்கப்பட்டுள்ள பயிர் பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். கோடைகாலம் என்பதால் விவசாயிகள் தங்களிடம் உள்ள தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக லாபம் பெறுவதற்கு சொட்டுநீர் பாசனம் திட்டத்தினை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என விவசாயிகளுக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். வாட்ஸ்அப் புது அப்டேட், இனிமேல் அதை பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் பயனர்களின் தரவுகளை பாதுகாக்க புதிய அப்டேட் மெட்டா நிறுவனம் கொண்டு வந்துள்ளது. அட்வான்ஸ் சாட் பிரைவசி அம்சம் மூலம் நாம் அனுப்பும் குறுஞ்செய்தியை, புகைப்படங்களை பார்க்க மட்டுமே முடியும், பகிர முடியாது. தனிநபர் குழு உரையாடல் இரண்டிலும் அந்த அம்சம் வேலை செய்யும். பீட்டா ஷேர்வனில் அறிமுகமாகியுள்ளது. இது விரைவில் அனைவருக்கும் கொண்டு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் படையின் பிளே ஆஃப் கனவு கலைந்தது. 7 தோல்விகளுடன் புள்ளி பட்டியலில் கடைசியாக இருக்கும் சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு மங்கியுள்ளது. இந்த சீசனில் தொடக்கம் முதலே அந்த அணி சொதப்பி வருகிறது. எஞ்சி இருக்கும் 5 போட்டிகளில் வென்றாலும் கூட அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவது கடினம்தான். இதற்கு முன்பு 2020, 2022, 2020 ஆகிய ஆண்டுகளில் லீக் சுற்றுடன் சிஎஸ்கே நடையை கட்டியிருக்கிறது. இந்த ஆண்டும் அதே நிலையில் தொடர்கிறது. சிஎஸ்கே சோதனைகளுக்கு என்ன காரணம்?
சூப்பர் காம்போ ரீஎன்ட்ரி கொடுக்கிறார் அப்பாஸ். நடிகர் அப்பாஸும் மீண்டும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காதல் தேசம் படம் மூலம் அறிமுகமான அவர் கடைசியாக 2015 பச்சைக்கள்ளம் என்ற மலையாள படத்தில் நடித்திருந்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு சருகுணம் இயக்கத்தில் அவர் வெப் ரிலீஸ் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. துஸ்ரா விஜயன் உள்ளிட்டோரும் அதில் நடிக்குள்ளனரும். அப்பாஸ் நடித்தில் உங்களுக்கு ஃபேவரட் படம் எது? சேப்பாக்கத்தில் இதுவே முதல் முறையாக எஸ்ஆர்ஹெச் சாதனை. சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் முறையாக சிஎஸ்கே அணியை வீழ்த்தி சோக வரலாற்றுக்கு எஸ்ஆர்ஹெச் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. 2024 ஆண்டு வரை சேப்பாக்கத்தில் 5 போட்டிகளில் விளையாடி அனைத்திலும் எஸ்ஆர்ஹெச் தோல்வியை தழுவியது இருந்தது. குறிப்பாக கடந்த ஆண்டு சன்ரைசர்ஸ் அணி 72 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி சிஎஸ்கே அபார வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் நேற்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே வீழ்த்தி அந்த வரலாற்றையே எஸ்ஆர்ஹெச் மாற்றி இருக்கிறது. மெய்மறந்து பாடிய நடிகை மெய்சிலிர்த்த பக்தர்கள். நடிகை சுகன்யா மெய்மறந்து பக்தி பாடல் பாடியது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. 90s காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்த சுகன்யா ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுள்ளவர். தீமலை கரிவல பாதையில் உள்ள ராமானுஜத்தில் ரமண மகரிஷியின் 75 ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு ராமணர் பாடல் பாடி அசைத்தினார். இதில் ஏராளமானோர் பங்கேற்று பக்தி பாரவசம் அடைந்தனர். சிஎஸ்கே செய்த மோசமான சாதனை. ஐபிஎல் தொடரில் ஆதிக்கம் செலுத்தும் அணியாக இருந்த சிஎஸ்கே இந்த ஆண்டு சோதனை காலமாக தான் சேப்பாக்கம் மைதானத்திலேயே மோசமான சாதனையை பதிவு செய்கிறது. அந்த அணி ஐபிஎல் தொடங்கியதால் இருந்த சேப்பாக்கத்தில் தொடர்ந்து 4 போட்டிகளிலும் சிஎஸ்கே தோற்றதில்லை. ஆனால் இந்த ஆண்டு ஆர்சிபி, டிசி, கேகேஆர், சன்ரைஸ் என 4 அணிகளிலும் அடுத்தடுத்து தோல்வி அடைந்து ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகிறோமோ. டைனோசர் காலத்தில் வாழ்ந்த உயிரின கண்டுபிடிப்பு. பிரேசில் நாட்டில் 16 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த எறும்பின் புதைய படிமத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த வகை எறும்பு ஐடோமாண்டஸ்மேசின் துணை குடும்பத்தை சேர்ந்தோம். சுண்ணாம்பு கல்லில் இருந்து இந்த புதைப்படிவம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எறும்புகளின் பரிணாம வளர்ச்சியை கண்டறிய முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். சமந்தா அழுந்தால் நானும் அழுவேன். பிரபல இயக்குனர். நடிகை சமந்தா குறித்து இயக்குனர் சுதா கொங்கரா நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். தான் சமந்தாவின் மிகப்பெரிய ரசிகை என்றும் 5 ஆண்டுகளாக அவருடன் டச்சில் இருப்பதாகவும் சுதா தெரிவித்துள்ளார். மேலும் சமந்தா அழுதால் நானும் அழுவேன் என தெரிவித்த அவர் சமந்தாவின் போராடும் குணம் தனக்கு பலம் தருவதாக குறிப்பிட்டார். சொல்லுறியா மாமா பலரை மிகவும் பிடிக்கும் என்று சுதா வேடிக்கையாக கூறியுள்ளார். கோலி அவசரப்பட்டு விட்டார். ஐநா சர்வதேச T20 இருந்து கோலி வெகு சீக்கிரமாகவே ஓய்வு அறிவித்ததாக ரெய்னா தெரிவித்துள்ளார். நடப்பு ஐபிஎல் சீசனில் கடந்த சீட்டு தொடரிலும் அவர் விளையாடிய விதத்தை பார்க்கும்போது அவரால் 2026 வரையிலும் T20 விளையாடி இருக்க முடியும் எனவும் அவரது ஃபிட்னஸ் இன்னும் பிக்கல் தான் இருப்பதாகவும் ரெய்னா கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு T20 உலகக்கோப்பை நடக்க உள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இட்லி கடை படப்பிடிப்பு அப்டேட் கொடுத்த படக்குழு. தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. இந்த படத்தில் ராஜ்கிரண், அருண் விஜய் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். பாங்காங்கில் நடைபெற்ற இந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. பாண்டியன், ராயன், நிக் படங்களை தொடர்ந்து தனுஷ் இயக்கியுள்ள இந்த படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியாகும் உள்ளது. யாரெல்லாம் இந்த படத்துக்கு மீண்டும்
தோல்விக்கு பிறகு கேப்டன் தோனி கூறியதுனா 155 ரன்கள் போதுமானது அல்ல, கூடுதலாக 20 ரன்கள் வரை எடுத்திருக்க வேண்டும் என சிஎஸ்கே கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார். மிடில் ஓவர்களில் ஸ்பின் பவுலர்களை எதிர்கொண்டு அதிக ரன்களை எடுக்க முயலவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். பிரேவிஸ் நன்றாக பேட்டிங் செய்ததாகவும் அவரை போன்ற ஃபீல்டிங் பவுலர்களில் விளையாடி வேண்டியதவை இருக்கிறது எனவும் தோனி தெரிவித்தார். தோனி கூறியது சரிதான், வேறென்ன மாற்றம் செய்ய வேண்டும்? சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டிய டாஸ்மாக் அலுவலகத்தில் இடி சோதனை நடத்தலாம் என்று ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பை எதிர்த்து டாஸ்மாக் நிர்வாகம் சுப்ரீம் கோர்ட்டை நாடுகிறது. கடந்த மாதம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் ரெய்ட் நடத்திய இடி 1000 கோடி வரை மோசடி நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி அதனை எதிர்த்து டாஸ்மாக் நிர்வாகம் ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் சோதனை நடத்தியதால் தவறில்லை என்று வருகிறது. புதுச்சேரியில் மதுபானம் விலை உயர்கிறது. புதுச்சேரி அமைச்சரவை கூட்டத்தில் 2025-26ஆம் ஆண்டு பட்ஜெட் நலத்திட்டங்களுக்கு நிதி தேவைப்படுவதால் மதுபானம் மீதான காலால் வரி உள்ளிட்ட வரிகளை உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. இந்த வரி உயர்வால் புதுச்சேரியில் மதுபான விலை கணிசமாக உயரக்கூடும் என கூறப்படுகிறது. புதுச்சேரி மது விலை குறைவு என்பதால் தமிழகத்தில் இருந்து பலர் அதை வாங்கி அருந்துவர். அதனால் மது பிரியர்களை இது அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்பிரேம் பாருங்ஜி சேப்பாக்கத்தில் 2 தலை. ஒரு தலை இருந்தாலே சேப்பாக்கம் அதிரும். இன்னைக்கு 2 தலை இருந்தால் இது ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டுங்க. சிஎஸ்கே பேட்டிங் ஆடிட்டு இருந்தப்ப தோனி களமிறங்கும் மைதானத்துக்குள் போகிறாரு. அந்த வீடியோ எடுத்த ஃபேன்ஸ் ஒருத்தர் அப்படியே மேட்சை பார்த்துட்டு இருந்த அஜித்தையும் கவர் பண்ணுறாரு. சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ வைரலாகிட்டு இருக்கு. ரஜினி ஸ்டைலில் இஸ்பிரேம் பாருங்ஜி என கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பதற்றமா? இது காரணமாக இருக்கலாமா? பழங்கள் காய்கறிகளை குறைவாக சாப்பிட்டால் பதற்றம் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்று கனடாவில் கடந்த ஆய்வு தெரிவிக்கிறது. உணவில் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 காய்கறிகள் அல்லது பழங்களாவது இல்லையெனில் அவருக்கு பதற்றம் ஏற்படும் வாய்ப்பு 25% அதிகரிக்கிறது. அதேபோல் உடல் கொழுப்பின் அளவு 36%க்கு அதிகமானாலும் பதற்றம் வரும் வாய்ப்பு 70% அதிகரிக்கிறது. சிஎஸ்கே வீழ்த்தி சன்ரைஸ் அணி வெற்றி. சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் சிஎஸ்கே வீழ்த்தி சன்ரைஸ் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் பேட்டிங் சிஎஸ்கே அணி வீரர்கள் சொற்ப ரன்களை நடைய கட்டியதால் அந்த அணி 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஹர்ஷல் பட்டேல் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். எளிய விளக்கமாக சன்ரைஸ் ஏஎஸ்ஐ தொடக்கத்தில் தடுமாறியது. ஆனால் கடைசி நேரத்தில் நிதிஷ் கமின் அதிரடி காட்ட சன்ரைஸ் அணி வென்றது. நினைவுகளின் விசித்திர அனுபவம். நினைவுகள் எப்போதும் சிறப்பானவைதான். கடந்த காலத்தில் நாம் அழுந்த கணங்களை நினைவை கூர்ந்து கூட இதற்காக நாம் எவ்வளவு கவலைப்பட்டோம் என்று சில சமயங்களில் நாம் சிரிக்கிறோம். அதே நேரம் நாம் சிரித்து மகிழ்ந்த காலங்களை நினைத்து மீண்டும் அந்த காலம் வராது என்று ஏங்கி அழுவு செய்கிறோம். இது தானாகவே வாழ்க்கை. 80 வயது மூதாட்டிய ரேப் கொலை இளைஞர் கைது. சென்னையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 80 வயது மூதாட்டியை உயிரிழந்தார். பாலியல் வன்கொடுமை ஆளாகிய ஹாஸ்பிட்டலில் அவர் அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் அங்கு பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியிருந்த நாகராஜ் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கழிப்பறையில் தவறி விழுந்த அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. தமிழக மருத்துவக் கல்லூரி மாணவிகள் கடலில் மூழ்கி பலி. கர்நாடக சுற்றுலா சென்ற போது விபரீதங்க.
மாணவிகளை காப்பாற்ற முயன்ற அப்பகுதியை சேர்ந்த மணிராஜ் உயிருடன் மீட்கப்பட்டார். திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் இறுதியாண்டு படித்து வந்தவர்கள் கனிமொழி ஈஸ்வரன் வயது 23, இந்துஜா நடராஜன் வயது 23. இறுதியாண்டு தேர்வுகள் நிறைவடைந்த பின் இவர்கள் உள்பட மருத்துவ மாணவிகள் 23 பேர் கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டம் தாண்டேலி கோகர்ண முருடேஸ்வர்க்கு சுற்றுலா சென்றனர். அவர்கள் நேற்று முன்தினம் கோகர்ணாவில் உள்ள குட்லே கடற்கரை அருகே ஜடாயுதீர்த்த கடற்கரைக்கு சென்றுள்ளனர். மாலை 6:20 மணியளவில் மாணவிகள் கடலில் இறங்கி குளித்து மகிழ்ந்தனர். அந்த சமயத்தில் ஏற்பட்ட ராட்சஸ் அலையில் மாணவிகள் இந்துஜாவும் கனிமொழியும் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் ராட்சஸ் அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டனர். இதனால் சக மாணவிகள் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டனர். அப்போது அந்த பகுதியை சேர்ந்த மணிராஜ் என்பவர் கடலில் குதித்து 2 மாணவிகளை காப்பாற்ற முயன்றார். ஆனால் அவர் ராட்சஸ் அலையில் சிக்கிக் கொண்டு கடலில் மூழ்கி தத்தளித்தார். இதை பற்றி அறிந்தும் குட்லே கடற்கரையில் இருந்து நீர் சாக குழுவினர் விரைந்து வந்து கடலில் மூழ்கி 3 பேரை காப்பாற்ற தீவிர முயற்சி மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் மணிராஜையை மட்டும் உயிருடன் காப்பாற்றினர். ஆனால் மாணவி கனிமொழி இந்துஜாவை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. அவர்கள் 2 பேரும் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மாணவி 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இளம்பெண்ணுடன் மின்துறை அதிகாரி உல்லாசம் 10 லட்சம் பறித்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் அதிரடி கைது. மின்துறை அதிகாரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் கடந்த வாரம் அந்த இளம்பெண்ணுடன் உல்லாசம் அனுபவித்துள்ளார். இளம்பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை அனுப்பி மின்துறை அதிகாரியிடம் 10 லட்சம் பறித்த 3 பெண்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் இளம்பெண் ஒருவருடன் அடிக்கடி செல்போனில் பேசி வந்துள்ளார். அந்த இளம்பெண் அவரை உல்லாசமாக இருக்கலாம் என அழைத்துள்ளார். அந்த அதிகாரியும் ஜாலியாக இருக்க ஆசைப்பட்டு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் கடந்த வாரம் அந்த இளம்பெண்ணுடன் உல்லாசம் அனுபவித்துள்ளார். இதை திட்டமிட்டும் ரகசியமாக வீடியோவை படம் எடுத்து ஒரு கும்பல் அதை கடந்து சில நாட்களுக்கு முன் மின் அதிகாரிக்கு அனுப்பியுள்ளனர். இளம்பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கும் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பரவிட்டு வீடுவோம் என்று மிரட்டி அவரிடம் 10 லட்சத்தை பறித்துள்ளனர். அதன் பிறகு அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் பணம் கேட்டு மீண்டும் மிரட்டினர். இது தொடர்பாக மேட்டுப்பாளையம் போலீசில் மின் அதிகாரி அளித்த புகாரின் பெயரில் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் அந்த அதிகாரியை மிரட்டியது வானரப்பேட்டையை சேர்ந்த ரவுடிதியா என்ற தீனதயாளன் வயது 29, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ஷாருகான் வயது 25, பெரம்பையை சேர்ந்த சுகந்தி 28, அரியாங்குப்பத்தை சேர்ந்த மணிமேகலை வயசு 40, ரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த சுலோச்சனா என்ற அம்மு 32 வயது 32 என்பது தெரிய வந்தது. அவர்கள் 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மின்துறை அதிகாரி சம்பளத்தை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து 20 லட்சத்தை பறிக்க திட்டமிட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 5 பேரையும் போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய ரவுடி ரங்கராஜன் என்பவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மாநாட்டில் பங்கேற்க கூடாது என்று துணைவேந்தர்களை காவல்துறை மிரட்டியுள்ளது என கவர்னர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரியில் தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி ஏற்பாடு செய்துள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான மாநாடு உதகையில் நடைபெற்று வருகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தனகர் தொடங்கி வைத்துள்ளார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய கவர்னர்
ஆர்.என். ரவி கடும் விமர்சனங்களை முன்வைத்து உள்ளார். ஆர்.என். ரவி கூறியதாவது: கல்வி வளர்ச்சிக்காக நடத்தப்படும் மாநாட்டில் துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை. உதகை வரை வந்த ஒரு துணைவேந்தர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். மாநாட்டில் பங்கேற்கக்கூடாது என துணைவேந்தர்களை காவல்துறை மிரட்டியுள்ளது. துணைவேந்தர்களின் வீடுகளுக்கு சென்று காவல்துறை மிரட்டியுள்ளது. இதற்கு முன்னர் இல்லாத அளவுக்கு இந்த மாநாட்டில் அதிக அளவு துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளவில்லை. மாநாட்டில் கல்வியின் தரம் மோசமாக உள்ளது. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரம் குறைவாக உள்ளது. நேரில் நிறைய பல்கலைக்கழகங்களை ஆய்வு செய்த பிறகே இந்த மாநாட்டை நடத்துகிறேன். இவ்வாறு அவர் கூறினார். உதகையில் நடைபெறும் மாநாட்டுக்கு 49 பல்கலைக்கழகம் துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் பல்வேறு தனியார் பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர் 32 பேர் கலந்து கொண்டனர். அதே சமயம் அரசு பல்கலைக்கழகங்களையும் சேர்ந்த துணைவேந்தர்கள் பெரும்பாலானவர்கள் கலந்து கொள்ளவில்லை. பெரியார் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் மட்டுமே பங்கேற்றனர். பெரும்பாலான பல்கலைக்கழகங்களின் இயக்குநர்கள், டீன் மற்றும் பிரதிநிதிகள் மட்டுமே பங்கேற்றனர். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் கவர்னர் கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டை முன்னிட்டு ராஜ்பவன் மாளிகை மற்றும் தாவரவியல் பூங்கா செல்லும் சாலை, ஊட்டி திட்டுகள், ஹெலிகாப்டர் தளம் ஆகிய பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து, 3 பேர் உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே புதுப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலை ஒன்றில் இன்று காலை திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளிகள் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் காயமடைந்தனர். ஆலையில் உள்ள 5 அறைகள் இடிந்து தரமட்டமாகின. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடன் வலுக்கட்டாயமாக வசூலித்தால் சிறை, புதிய மசோதாவை தாக்கல் செய்தார் உதயநிதி ஸ்டாலின். கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக வசூலிப்பதை தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்தம் மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. தனிநபர்கள், சுய உதவிக்குழுக்கள் உள்ளிட்டவற்றிற்கு கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக வசூலிப்பதை தடுக்க வகை செய்யும் புதிய சட்ட திருத்த மசோதாவை சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார். புதிய சட்ட திருத்த மசோதாவில் உள்ள முக்கிய அம்சங்கள்: தனிநபர் குழு, சுய உதவிக்குழுக்கள் உள்ளிட்டவற்றிற்கு கடன் வழங்கும் தொழில் ஈடுபட்டுள்ள பண கடன்கள் வழங்கும் நிறுவனங்களின் வலுக்கட்டாய வசூலிப்பு முறைகளால் பொதுமக்கள் மிகுந்த இன்னல்களுக்கும் உள்ளாகின்றனர். இந்த சட்டத்திட்டத்தின்படி கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள பூசல்களை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாளரை அரசு நியமிக்கலாம். கடன் வழங்கிய நிறுவனம் கடன் பெற்றோர் அல்லது அவரது குடும்பத்தினரையே வலுக்கட்டாய நடவடிக்கை உட்படுத்தவோ, மிரட்டவோ, பின்தொடரவோ, அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது. கடன் பெற்றுவிடமோ அல்லது அவரது குடும்பத்தினரிடமோ வலுக்கட்டாயமாக வசூலிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அல்லது 2 விதிக்கப்படலாம். வலுக்கட்டாய நடவடிக்கைகளால் கடன் பெறுவோர் அல்லது அவரது உறுப்பினர்கள் எவரேனும் தற்கொலை செய்து கொண்டால் வணக்கம். பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி கோவில் பக்தர்கள் குவிந்தனர். விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு நேற்று பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்த திரளான பக்தர்கள்
அதிகாலை முதல் தானிப்பாறை வனத்துறை கேட்டின் முன்பு குவிந்தனர். காலை 6 மணிக்கு வனத்துறை கேட் திறக்கப்படும் பக்தர்களின் உடைமைகளை தீவிர சோதனை செய்தனர். பின்னர் வனத்துறையினர் பக்தர்கள் மேலே ஏறி செல்ல அனுமதித்தனர். சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கோவில் நிர்வாகத்தினர் செய்து தந்தனர். ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம், பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் வழிபாடு. கோவிந்தா முழக்கத்துடன் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழா, தேர் திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியதுங்க. விழாவையொட்டி தினமும் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் காலை மற்றும் மாலை நேரங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் 7ஆம் நாளான வியாழக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் திருச்சி வைகையில் புறப்பட்டு வந்து நல்லளவு கண்டருளினார். 8ஆம் நாளன்று நேற்று காலை வெள்ளிக்குதிரை வாகனத்தில் புறப்பட்டு சித்திரை வீதிகளில் வலம் வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் இன்று காலை 6:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் கோவிந்த ரங்கா என்ற முழக்கத்துடன் பக்தி பரவசுடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அளவற்ற பலன்கள் வழங்கும் அட்சய திருதிய வழிபாடு. அட்சய திருதி நாளில் லட்சுமி பூஜை செய்தால் செல்வம் பெருகும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. இந்துக்களின் புனித தினமாக கருதப்படும் அட்சய திருதியை 30 ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் தெய்வங்களுக்கும் செய்யப்படும் பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் மற்ற நாட்களை விட பல மடங்கு உயர்ந்து பலன்களை தரும் என்பது ஐதீகம். இந்த நன்னாளில் செய்கின்ற நல்ல நற்காரியங்களும் நமக்கு பல மடங்கு நன்மை பயக்கும். வழிபாடு. அட்சய திருதி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜைக்கு தயாராக வேண்டும். பூஜை அறையில் சாமி படங்களுக்கு முன்பாக தரையில் கோலமிட வேண்டும். பூஜை அறை இல்லாவிட்டால் வழக்கமான பூஜை செய்யும் இடத்தில் கோலமிட வேண்டும். லட்சுமி நாராயண சிவகுப்தி அன்னபூர்ணி குபேரன் படங்கள் வைத்து சந்தன குங்குமம் இட்டு பூ மாலைகள் சாற்ற வேண்டும். குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றி வைக்கவும். பின்னர் கோலத்தின் மீது பலகை வைத்து அதன் மீது கோலம் போடவும். ஒரு சோம்பில் அரிசி மஞ்சள் நாணயங்கள் போடவும். பொன் மற்றும் சிறிய நகைகள் இருந்தாலும் போடலாம். சொம்பில் சந்தன குங்குமம் இட வேண்டும். அதன் மீது தேங்காயை மாவிலை கோத்து நடுவில் வைத்து கலசம் தயார் செய்து பலகை மீது வைக்கவும். கலசத்திற்கு முன் மற்றொரு கோலம் போட்டு நுனிவாழை இலையில் அரிசியை பரப்பி அதன் மீது விளக்கம் ஏற்றி வைக்கவும். பின்னர் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து குங்குமம் விட்டு பூ போடும். பொன் பொருள் புத்தாடைகள் வாங்கி இருந்தால் கலசத்திற்கு அருகில் வைக்கவும். அர்ச்சனைகள் முடிந்த பிறகு தீபம் காட்டி பால் பாயசம் நைவேத்தியம் செய்யலாம். இவ்வாறு பூஜை செய்தால் அளவற்ற பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. லட்சுமி பூஜை. குறிப்பாக செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமி பூஜை செய்வது சிறப்பு. இதனால் செல்வம் பெருகும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. நேர்மின்மை, வசதி இல்லாமை போன்ற காரணங்களால் பலருக்கு வீட்டில் பூஜை செய்ய முடியாமல் போகும். அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜைகளில் கலந்து கொண்டு மனமுருகி பிரார்த்தனை செய்து தெய்வத்தின் அருளை பெறலாம். அட்சய திருதியை தினத்தில் நாம் செய்யும் நற்செயல்கள் எல்லாம் 1000 மடங்கு பலனை தரும்.
என்று பவிஷ்ய யோத்திர புராணம் கூறுகிறது. அன்றைய தினம் செய்யப்படும் தானங்கள் பீத்திர காரியங்களுக்கு பல ஆயிரம் பலன்கள் உண்டாகும். பொருளை தேடிக் கொள்வதை போல புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதற்கு சரியான சந்தர்ப்பமாக அட்சய திருதை வருகிறது. மனம் உவந்து ஏழைகளுக்கு செய்யும் தானம் தர்மம் பல மடங்காக வளர்ந்து அதன் புண்ணியத்தை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. அர்ஜுனபுரம் நல்லத்தங்கால் கோவில். நல்லத்தங்கால் கோவிலுக்கு வந்த வேண்டினால் குடும்பம் உறவு பலப்படும் என்பது பக்தருக்கு நம்பிக்கையாக உள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வத்திராயிருப்பு கிராமத்தின் அருகே உள்ளது அர்ஜுனாபுரம். நலத்தங்கால் வாழ்ந்ததாக கருதப்படும் இந்த ஊரில் பச்சை பசுமை வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள நல்லத்தங்கால் திருக்கோவில் அண்ணன் தங்கை பாசத்தின் வெளிப்பாட்டில் இறையோரால் பொழிந்த அன்பு திருக்கோவிலே நல்லத்தங்கால் திருக்கோவில் ஆகும். தல வரலாறு. அர்ஜுனாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் ராமலிங்க சேதுபதி இந்திராராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர். இவர்களுக்கு நல்ல தம்பி நல்ல தங்கால் என 2 குழந்தைகள். இவர்களிடம் வயதிலே தாய் தந்தையை இழந்தனர். சிறிது காலத்தில் நல்ல தம்பி ஆட்சிக்கு வந்தான். தாய் தந்தையை இழந்த போதிலும் நல்ல தம்பி தன் தங்கை நல்ல தங்காலை சீராட்டி வளர்த்து வந்தான். தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையை ஆண்டு வந்தவர் காசிராஜா. இவருக்கு தன் தங்கை நல்ல தங்காலை மிகுந்த சீர்வரிசையுடன் திருமணம் செய்து கொடுத்தார். நல்ல தம்பி திருமணமான இளம் வயதிலேயே நல்ல தாங்கள் 7 குழந்தைக்கு தாயானார். இதில் 4 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள். இந்நிலையில் மானாமதுரையில் மழை பெய்ததால் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. தொடர்ந்து 12 ஆண்டுகள் மழை இல்லை. உண்ண உணவு இன்றி மக்கள் வறுமையில் வாடினர். பலரும் ஆண்டால் நல்ல தாங்கால் குடும்பம் அந்நிலைக்கு ஆளானது. அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்று பசியை போக்கினாள். ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவும் இல்லை என்ற நிலையில் வந்ததும் சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் போனது. மனமுடைந்த நல்ல தங்கால் தன் 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தான் பிறந்த அர்ஜுனாபுரம் கிராமத்துக்கு வந்தாள். அப்போது அவளது அண்ணன் தன் நல்ல தம்பி வேட்டையாட காட்டுக்கு சென்றிருந்தார். அண்ணன் வறுமுறை அரண்மனையில் தங்கி இருக்கலாம் என்று எண்ணி நல்ல தாங்கள் அங்கு சென்றால். ஆனால் நல்ல தம்பியின் மனைவி முள்ளியரங்கோரியா பல நாட்கள் பட்டினி கிடந்து நல்ல தாங்களையும் அவளது பிள்ளைகளையும் உணவு கூட கொடுக்காமல் அரண்மனை விட்டு வெளியே துரத்தினாள். ஊரை மாய்த்த நல்ல தாங்கள் மூடியலங்காராயின் கடும் சொற்களால் மனம் உடைந்த நல்ல தாங்கால் குழந்தைகளுடன் வழியே திரும்பினாள். எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளைவிட்டேனே, இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன் என பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று பலவாறு யோசித்தாள். அப்போது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுக்குமா என்று அழ ஆரம்பித்தன. அவளது கையில் பணமோ அல்லது பொருளோ இல்லை, எதுவும் இல்லை. குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்து ஒரு பாலடைந்த கிணறு கண்ணீர் பட்டது. அது நேராக குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கு சென்றார். பசியால் துடித்த அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்கு தூக்கி போட்டார். 7 குழந்தைகள் கிணற்றில் தூக்கி போட்ட பிறகு தானும் அதே கிணற்றுக்கு விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். மனைவியின் உதாசீனத்தால் தனது தங்கை பிள்ளைங்களை தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த நல்ல தம்பி துடித்தான். அவன் மனைவியை கொன்றுவிட்டு பின்பு அந்த கவலையில் அவனும் இறந்து போனான். அண்ணன் தங்கை பாசத்தை கண்டு மேய்ச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினர். தற்கொலை செய்த நல்ல தாங்கால்
தங்களது பிள்ளைகளை உயிரப்பெற செய்தோடு நல்ல தம்பியை உயிர்ப்பித்தன. அப்போது நல்ல தாங்கள் நல்ல தம்பியும் நாங்கள் இருந்தும் இறந்ததாகவே இருக்கட்டும், மனித வீரை எடுத்து கொண்ட மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்று வரலாறு ஏற்பட வேண்டாம். எனவே நாங்கள் இறந்ததாக கருதி அருள் புரிய வேண்டும் என கூறினார்கள். சிவனும் அவ்வாறே அவர்களை வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். இதன் காரணமாக நல்ல தாங்கள் தெய்வ ஜோதியால் ஐக்கியமாகி தெய்வமாகிவிட்டார். கோவில் அமைப்பை நல்ல தாங்கள் கோவில் அமைப்பை மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் வித்தியாசமாக கட்டப்பட்டுள்ளது. கோவில் கருவறையில் நல்ல தாங்கள் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. 7 குழந்தைகளின் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனி இன்னொரு தண்ணீரில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பாழடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது. நல்ல தாங்கள் குழந்தைகளால் தற்கொலை செய்து கொண்ட இந்த கிணற்றில்தான் என்றும் சொல்லுகிறார்கள். மழை காலத்தில் மட்டுமே நீர் வரத்துள் அர்ச்சுன் நதியின் கரையில் உள்ளது. நல்ல தாங்களின் கிணறு இந்த கோவிலுக்கும் வந்து வேண்டினால் குடும்ப உறவு பலப்படும். தரித்திர நிலை உள்ளவர்கள், பணம் கையில் தாங்காதவர்கள் இத்தல அன்னையிடம் முறையிட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் செல்வ பெருகும் என்பது நம்பிக்கை. திருமணமாகாத பெண்கள் கோவிலில் மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினால் திருமணம் கைகூடும், வாழ்வில் நல்ல நலம் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆடி மாதமும் நடைபெறும் பொங்கல் விழாவில் நல்ல தாங்களின் உறவினர் வழி தோன்றலாக வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து இங்கு வந்த விழாவில் கலந்து கொள்கின்றன. இந்த திருவிழா 4 நாட்கள் நடைபெறும். அத்துடன் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையை சிறப்பாக நடக்கிறது. நல்ல தாங்கள் நாளையும் தினமும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்கள் தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் திருவில்லிபுத்தூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அர்ச்சனாபுரம், சிற்றூர், திருவில்லிபுத்தூர், மதுரை சாலையில் கிருஷ்ணன் கோவிலில் இருந்து மேற்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வத்திராய்ப்பு இந்த ஊரின் அருகில் உள்ளது. அர்ச்சனாபுரம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சித்திரை தேரோட்டம். திருமண தடை நீக்கும் நஞ்சுண்டு ஞான தேசிக ஈஸ்வரர் சித்தர் ஜீவ சமாதி அடைந்ததை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் சித்தர் பெருமானுக்கு கூறுபஜி விழா நடத்தப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் சந்தைமேட்டில் நஞ்சுண்டு ஞான தேசிகர் ஈஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் ஆவுடையார் கோவில் என முன்னர் அழைக்கப்பட்டது. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலை பகுதியில் இருந்து வந்த சித்தர் ஒருவர் பல ஆண்டு காலம் இங்கு தங்கி சிவனுக்கு பூஜைகள் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் அருளாசி வழங்கி வந்தார். அப்போது கோவில் வளாகத்திற்குள் வரும் நாகப்பாம்பின் நஞ்சை தனது கையில் வாங்கி கொண்டு உண்டு வந்துள்ளார். இதனால் அந்த சித்தர் நஞ்சுண்டு ஞான தேசிகர் என அழைக்கப்பட்டார். ஒரு நாள் சித்தர் பெருமான் கோவில் மூலவருக்கு அருகில் ஜீவ சமாதி அடைவதாக பக்தர்களிடம் கூறிவிட்டு ஜீவ சமாதி அடைந்தார். அதன் பிறகு ஆவுடையார் கோவில் நஞ்சுண்டு ஞான தேசிகர் கோவில் என அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் சித்தர் ஞான தேசிகருக்கு பௌர்ணமி பூஜை நடைபெறும். மேலும் சித்தர் ஜீவ சமாதி அடைந்ததை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மாதம் சுவாதி நட்சத்திர நாளில் சித்தர் பெருமானுக்கு குருபூஜை விழா வெகு விமர்சையாக நடத்தப்படும். இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கும் சிவபெருமானையும் சித்தரையும் வழிபடும் பக்தர்களுக்கும் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில்
மே மாதம் சிறப்பு உற்சவங்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் மே மாதம் நடக்கும் சிறப்பு உற்சவங்கள் குறித்து தேவஸ்தானம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதன் விவரம்: மே மாதம் 2, 9, 16, 23 மற்றும் ஆகிய தேதிகளில் மாலை 6 மணிக்கு திருச்சி உற்சவம், 6ஆம் தேதி காலை 6 மணிக்கு கோவில் ஆழ்வார் திருச்சம்பலம், 10ஆம் தேதி பத்மாவதி தாயாருக்கான வசந்த திருச்சவம், அங்ககார பணம் முதல் 13ஆம் தேதி வரை வசந்த தோற்சவம், 12ஆம் தேதி வசந்த தோற்சவத்தின் ஒரு பகுதியாக காலை 9:45 மணிக்கு தாயார் தங்கத்தேரில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். 18ஆம் தேதி உத்திராட நட்சத்திரத்தையொட்டி மாலை 6:45 மணிக்கு தயார் கஜ வாகனத்தில் கோவிலின் 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அதேபோல் பாலகிருஷ்ணசாமி கோவிலில் 27ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரத்தையொட்டி மாலை 6 மணிக்கு கிருஷ்ணருக்கு திருச்சி உற்சவம் நடக்கிறது. இதில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ தெப்ப உற்சவம். சுந்தர் சி வடிவேல் கூட்டணிகள். சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான படம் கேங்கர்ஸ். சுந்தர் சி வடிவேல் கூட்டணியில் உருவாகியுள்ள திரைப்படம் கேங்கர்ஸ். சுமார் 15 ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த கூட்டணி இணைந்ததால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் திரையரங்கில் இப்படம் வெளியானது. கேத்தரின் தெரசா, வாணி போஜன், ஹரிஷ் பேரடி, மைம் கோபி, முனிஷ்காந்த் பக்ஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் இந்த படம் தமிழ்நாட்டில் 316 தியேட்டர்கள் ரிலீஸ் ஆன நிலையில் ரசிகர்கள் மத்தியில் பாசிட்டிவான மனோபாவம் பெற்று வருகிறது. இந்நிலையில் கேங்கர்ஸ் திரைப்படம் முதல் நாளில் 1,14,81,800 ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காவல் பட இயக்குனர் நாகேந்திரன் காலமானார். இயக்குனர் நாகேந்திரன் இறப்பிற்கு திரைத்துறை பிரபலங்களும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பிரபல இயக்குனர் நடிகருமான நாகேந்திரன் இன்று காலமானார். இவர் சரோஜா உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு விமல் நடிப்பில் ரிலீஸான காவல் திரைப்படத்தின் மூலம் ராகேந்திரன் இயக்குனராக திரையுலகில் தனது பயணத்தை ஆரம்பித்தார். காவல் படம் இயக்குனர் ராகேந்திரன் மாரடைப்பு காரணமாக இன்று காலமானார். நாகேந்திரன் இறப்பிற்கு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பதிவிட்ட இரங்கல் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது இறப்பிற்கு திரைத்துறை பிரபலங்களும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தனுஷின் இட்லி கடை படப்பிடிப்பு நிறைவு. தனுஷ் நித்யா மேனன் நடித்த இட்லி கடை படம் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி வெளியிடுகிறது. மிருனால் தாகூரின் அடுத்த படத்தில் ஹீரோ யுவரா. தற்போது மிருனால் தாக்கூர் தெலுங்கில் ட கோயிட் படத்தில் நடித்து வருகிறார். இந்தி மற்றும் தெலுங்கில் படங்களில் நடித்த மூலம் முன்னணி நடிகையில் ஒருவராக வலம் ஒருவர் நடிகை மிருனால் தாக்கூர். சீதாராமம், ஹாய் நானா, லவ் ஸ்டோரிஸ் போன்ற படங்களில் நடித்த மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர். இவரது நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் ஃபேமிலி ஸ்டார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் சோபிக்க தவறியது. தற்போது இவர் தெலுங்கில் ட கோயிட் என்ற படத்தில் நடித்து வருகிறார். மேலும் பிரபாசி ஸ்ட்ரீட் படத்தில் நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மிருனால் தாக்கூர் தனது அடுத்த படத்தில் அல்லு அர்ஜுனுடன் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
அல்லு அர்ஜுன் அட்லி இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்க உள்ளார். பிரம்மாண்டமாக உருவாக்கும் உள்ள அந்த படத்தில் 3 கதாநாயகிகள் நடிக்க உள்ளதாக கூறுகிறது. அதற்காக ஜாவின் கபூர், இஸ்ராத் கபூர் மற்றும் ஈஷா பதானி உள்ளிட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மிர்னால் தகர் இப்படத்தில் நடிக்க இறுதி செய்யப்பட்டுள்ளதாக முக்கிய தகவல் வெளியாகிறது. விரைவில் இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு வரவிருக்கும் அனுஷ்கா ஷெட்டியின் திரைப்படங்கள். அருந்ததி பேய் படத்தில் நடித்து பிரபலமான அனுஷ்கா ஷெட்டி தமிழ், தெலுங்கில் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார். ரஜினிகாந்த், விஜய், அஜித்குமார், விக்ரம், சூர்யா, மாதவன், ஆர்யா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார். இஞ்சி இடுப்பழகி படத்திற்கு பிறகு இவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்த நிலையில் பின்னர் நடித்த பாகுபலி முக்கிய படமாக அமைந்தது. இவர் கடைசியாக கடந்த 2023 ஆண்டு வெளியான மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பொலி ஷெட்டி படத்தில் நடித்திருந்தார். தற்போது அனுஷ்கா காதி படத்தில் நடித்து முடித்துள்ளார். விக்ரம் பிரபு முக்கிய கதாபாத்திரம் நடித்துள்ள இப்படம் கடந்த 18ஆம் தேதி வெளியாகி இருந்தது. ஆனால் சில காரணங்களாக தள்ளி போனது. பின்னர் இப்படம் குறித்து எந்த அப்டேட்டும் இதுவரை வெளியாகவில்லை. அடுத்ததாக அனுஷ்கா நடித்துள்ள படம் கத்தனார் தி வயலட் சோர்சார். இது இவரது மலையாள அறிமுக படமாகும். சமீபத்தில் இப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் விரைவில் ரிலீஸ் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் யுவி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் பாகுமதி 2 உருவாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகின்றன. அதிக வசூல் செய்த இந்திய திரைப்படங்கள் பட்டியல் என்பது இந்திய திரைப்படத்துறையில் அதிக வருவாய் பெற்ற திரைப்படங்கள் பட்டியல் ஆகும். இப்பட்டியல் அதிகாரப்பூர்வமாக தகவல்களை கொண்டு மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. அதிக வசூல் பெற்ற திரைப்படங்கள் பாலிவுட் என்று அழைக்கப்படுகிறது. இந்தி மொழி திரைப்படத்துறையின் பிரதான திரைப்படங்களாகவே உள்ளன. 2014ஆம் ஆண்டின் படி மொழி வாரியாக பாலிவுட் திரைப்படங்கள் 43% வசூல் ரீதியாக வருவாய் ஈட்டியது. தமிழ் திரைப்படத்துறை மற்றும் தெலுங்கு திரைப்படத்துறை 36% வருவாய் ஈட்டியது. இதர மொழி திரைப்படங்கள் 21% பெற்றுள்ளன. இந்தியாவில் அதிக வசூல் செய்த திரைப்படங்களின் பட்டியல். மொத்தம் உலகில் புள்ளியின் விவரங்கள். இந்த பட்டியலில் இந்தியாவில் முதல் 25 இடங்களை பெற்ற அதிக வசூல் செய்த பட்டியலாகும். படத்து தங்கள் 2016 இயக்குனர் நிதிஷ் திவாரி. தயாரிப்பு நிறுவனம் அமெரிக்கான் தயாரிப்பு நிறுவனம். மொழி இந்தி. மொத்த வசூல் $748 கோடி $296 மில்லியன். அடுத்தது பாகுபலி 2 வருடம் 2017. இயக்குனர் ராஜமௌலி. நிறுவனங்கள் தயாரிப்பு ஆர்கா மீடியா ஒர்க்ஸ். தெலுங்கு, தமிழ். 1810 கோடி $260 மில்லியன். கபீர்கான். அடுத்ததுங்க இயக்குனர் கபீர்கான். பஜ்ரங்கி பைஜான் 2015. தயாரிப்பு கபீர்கான் ஃபிலிம்ஸுங்க. எராஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ். மொழி இந்திங்க. 969.06 கோடி $150 மில்லியன். அடுத்தது சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் படங்க. 2014ஆம் வருடங்க. இயக்குனர் அத்வைத் சந்தனுங்க. தயாரிப்பு அமெரிக்கான் தயாரிப்பு நிறுவனங்க. இந்தி மொழிங்க. 966.86 கோடி. அடுத்தது பிகேங்க படத்துங்க. பிகே 2014ங்க. இயக்குனர் ராஜ்குமார் கிரானிங்க. தயாரிப்பு நிறுவனம் வினோத் சோப்ரா ஃபிலிம்ஸ், ராஜ்குமார் கிரானி ஃபிலிம்ஸ். ஹிந்திங்க. 832 கோடிங்க. அடுத்து 2.0ங்க 2018ங்க. இயக்குனர் சங்கர்
அடுத்து பாகுபலிங்க 2015 வருடம். இயக்குனர் ராஜமௌலிங்க. ஆல் மீடியா ஒர்க்ஸுங்க, தெலுங்கு தமிழுங்க. அடுத்து சுல்தான் படங்க 2016 அலி அப்பாஸ் சாபருங்க. தயாரிப்பு யாஸ் ராஜ் ஃபிலிம்ஸுங்க. ஹிந்தி 623.33 கோடி. அடுத்த படம் சஞ்சுங்க 2018 ராஜ்குமார் கிரானி. தயாரிப்பு ராஜ்குமார் கிரானி ஃபிலிம்ஸ். ஹிந்தி 586 கோடி. அடுத்து பத்மாவத் 2018 இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி. தயாரிப்பு பன்சாலி தயாரிப்பு நிறுவனங்க. ஹிந்திங்க மொழி 585 கோடி. டைகர் ஜிந்தா ஹைங்க 2017 அலி அப்பாஸ் சாபர் இயக்குனர். தயாரிப்பு யாஸ் ராஜ் ஃபிலிம்ஸுங்க. ஹிந்தி 565 கோடி. அடுத்ததுங்க தூம் 3ங்க 2013 இயக்குனர் விஜய் கிருஷ்ணா ஆச்சாரியா. தயாரிப்பு யாஸ் ராஜ் ஃபிலிம்ஸுங்க. ஹிந்திங்க 556 கோடிங்க. வார் படங்க 2019 இயக்குனர் சித்தார்த் ஆனந்த். தயாரிப்பு யாஸ் ராஜ் ஃபிலிம்ஸ். ஹிந்திங்க 460 கோடி. 3 இடியட்ஸுங்க 2009 ராஜ்குமார் கிரானிங்க இயக்குனர். தயாரிப்பு வினோத் சோப்ரா படங்க. வினோத் சோப்ராங்க. ஹிந்தி மொழிங்க 460 கோடி. அந்தூன் 2018 ஸ்ரீராம்ங்க. யூவி கிரியேஷன்ஸுங்க. தெலுங்கு தமிழ் ஹிந்திங்க. இந்திய மொழிகளில் அதிக வசூல் செய்த திரைப்படம் பாகுபலி 2ங்க 2014 இயக்குனர் ராஜமௌலிங்க. தயாரிப்பு ஆல்கா மீடியா ஒர்க்ஸுங்க. 1810 கோடிங்க. அடுத்தது விக்ரம்ங்க படத்துக்கு 2022 லோகேஷ் கனகராஜ். ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸுங்க. 424 கோடி இல்லைன்னா 500 கோடிங்க. அடுத்தது பிகில் படங்க 2019 அட்லிங்க இயக்குனர். தயாரிப்பு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுங்க. 300 கோடிங்க. அடுத்தது எந்திரனுங்க 2010 இயக்குனர் சங்கருங்க. தயாரிப்பு சன் பிக்சர்ஸுங்க. 290 கோடிங்க. அடுத்தது கபாலிங்க 2016 இயக்குனர் பா ரஞ்சித்துங்க. தயாரிப்பு வி கிரியேஷன். 286 499 கோடிங்க. மெரசலுங்க 2017 அட்லிங்க இயக்குனர். தயாரிப்பு டென்டால் ஸ்டூடியோ லிமிட்டுங்க. 260 கோடிங்க. அடுத்து சர்காருங்க 2018 முருகதாஸ் இயக்குனருங்க. தயாரிப்பு சன் பிக்சர்ஸுங்க. 260 கோடி. அடுத்தது பேட்டைங்க 2019 கார்த்திக் சுப்புராஜ் பிக்சர்ஸ் தயாரிப்பு சன் பிக்சர்ஸுங்க. 250 கோடிங்க. இயக்கம் மயில் திருமேனிங்க. தயாரிப்பு சுபாஸ்கரன் அல்லிராஜா. கதை மயில் திருமேனிங்க. இசை அனிருத் ரவிச்சந்திரன். நடிப்பு அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, காசன்ட்ரா, ஆர்வங்க. ஒளிப்பதிவு நிர்வ ஷா ஓம் பிரகாஷ். படத்தொகுப்பு NP ஸ்ரீகாந்த். கலையகம் லைக்கா தயாரிப்புங்க. வெளியீடு பிப்ரவரி 6 2025 வட்டம் 150 நிமிடங்கள். நாடு இந்தியாங்க. மொழி தமிழுங்க. ஆக செலவு 125 350 கோடிங்க. மொத்த வருவாய் மதிப்பீடு 256 கோடிங்க. முதன்மை புகைப்பட காட்சிகள் அக்டோபர் 2023 தொடங்கியதுங்க. பெரும்பாலும் அது சைபர்ஜானில் படமாக்கப்பட்டதுங்க. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்த இப்படத்திற்கு நிர்வஷா ஓம் பிரகாஷ் ஆகியோர் ஒளிப்பதிவு NP ஸ்ரீகாந்த் படத்தொகுப்பு செய்துள்ளனர். நடிகர் அஜித் குமார், அர்ஜுன்